இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் லைஃப்பில் எதை வேணால் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் இன்டென்ஷன். நீங்கள் எதுக்காக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, நம்மளுக்கு அது தெரியலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எனக்கு தெரியலப்பா, இதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். 2வது நம்பணும். நீங்கள் எதை வேணால் கற்றுக்க முடியும், உங்களால் முடியுங்கிறத நம்பணும். 3வது தேடணும். அந்த விஷயத்த கற்றுக்கிறதுக்கு என்னெல்லாம் ரிசோர்ஸ் இருக்குது, என்ன புக் இருக்குது, என்ன கோர்சஸ் இருக்குது, என்ன பாட்காஸ்ட் இருக்குது, அதை நம்ம எப்படி கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத தேடி ரிசோர்ஸஸை கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டேஜ் லேர்னிங். இந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப போரிங்காக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், டஃப்பாக இருக்கும், டிஸ்ட்ராக்ஷனோடு இருக்கும். ஆனால் அதை விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக பண்ணணும். அதை பண்ணி முடிச்சிட்டிங்க, இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் தாண்டி வந்துட்டிங்கனாலே நீங்கள் ஓரளவுக்கு அதில் மாஸ்டர் ஆகிடலாம். அடுத்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், அப்ளிகேஷன்ஸ். நீங்கள் இந்த ஸ்டெப் நீங்கள் லைஃப்பில் எதுக்கு வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னுடைய பர்சனல் ஃபிலாசபி ஃபார் லேர்னிங் எனிதிங். யோசிச்சு பாருங்கள்.